டு டேட்டா வித் உதயம். இன்னைக்கு நாம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா எக்ஸல்லே மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற டாபிக் வீலுக்கப். ஸோ வீலுக்கப்ன்றது பார்த்தீங்கன்னா மோஸ்ட் பவர்ஃபுல் ஃபங்க்ஷனே சொல்லலாம் எக்ஸலில். ஸோ இந்த வீலுக்கப்ன்றது மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா லாஸ்ட் டேட்டா பேஸ்லேருந்து நமக்கு தேவைப்படுற டேட்டாவை ஃபைண்ட் பண்ணுறது கண்டுபிடிக்கிறதுக்கு தான் வீலுக்கப்ன்றதை யூஸ் பண்ணுவோம். ஸோ என்கிட்ட ஒரு லாஸ்ட் டேட்டா பேஸ் கொடுத்துருக்க அந்த லாஸ்ட் டேட்டா பேஸ்லேருந்து ஒரு டேட்டாவை வச்சு இன்னொரு டேட்டாவை நான் கண்டுபிடிக்க போகிறேன்னு நினைக்கிற பட்சத்தில் அந்த இடத்துல தான் நம்ம வீலுக்கப்ன்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த வீலுக்கப்ன்றது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா டேட்டாவை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்க்கணும்னா எனக்கு எம்ப்ளாயோடைய ஐடி அவங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், டிபார்ட்மெண்ட், லொக்கேஷன் சொல்லி அவங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் இருக்குது. இதில் எம்ப்ளாய் ஐடி 109ன்றவங்களுடைய லொக்கேஷனை கண்டுபிடிக்கிறோம். ஸோ எம்ப்ளாய் ஐடி 109 எந்த லொக்கேஷனில் இருக்காங்க சொல்லி லொக்கேஷனை நான் கண்டுபிடிக்கிறோம். அதை எப்படி நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க போகிறேன்னா வீலுக்கப் யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க போகிறேன். எதுக்கு சார் வீலுக்கப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுன்னு கேட்டிங்கன்னா நம்ம தேட போகிற டேட்டா கால வைஸாக தேட போகிறோம் அப்படி நினைக்கிற பட்சத்தில் வீலுக்கப் யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் வெர்டிக்கல்னு சொல்லுவாங்க. வெர்டிக்கலாக நீங்கள் டேட்டாவை தேடும் போது நினைக்கிற பட்சத்தில் அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபார்முலா பார்த்தீங்கன்னா வீலுக்கப். ஸோ ஈக்குவல் வீலுக்கப். ஃபார்முலா இதுமாரி உங்களுக்கு செலக்ஷனில் ஷோ ஆச்சுன்னா டேப் கொடுத்து எடுத்துக்கோங்க. ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணியே வந்துடும். வீலுக்கப்பில் பொறுத்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 விதமான ஒர்க் ஃப்ளோ இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு லுக்கப் வேல்யூ, செகண்ட் டேபிள் அரே, தேர்ட் ஒன் காலம் இன்டெக்ஸ் நம்பர், ஃபோர்த் ஒன் ரேஞ்ச் லுக்கப். இது லுக்கப் வேல்யூனா நான் லொக்கேஷன்றது தேட போகிறேன். எதை வச்சு லொக்கேஷனை தேட போகிறேன்? என்னோடய எம்ப்ளாயி ஐடியை வச்சு தான் நான் லொக்கேஷன் தேடணும். அப்படின்னா லுக்கப் வேல்யூ என்ன சூஸ் பண்ணிப்பேன்னா எம்ப்ளாயி ஐடியை சூஸ் பண்ணிப்பேன். கம்மா டேபிள் அரேனா என்ன கான்செப்ட்னா நான் எம்ப்ளாய் ஐடியை வச்சு தேட போகிறேன். எந்த டேபிளில் தேட போகிறேன்? ஸோ மேலே கொடுத்துருக்க டேபிளில் தான் என்னுடைய லொக்கேஷன்ன்றதை தேட போகிறேன். அப்படின்னா டேபிள் அரே என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த டேபிளை ஃபுல்லாக செலக்ட் பண்ணுறேன். மெயினான விஷயம் இதுதான் மெயின். நீங்கள் எம்ப்ளாய் ஐடியை வச்சு தேடுறதுனால எம்ப்ளாய் ஐடியிலேருந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் நேமை வச்சு தேட போகிறீங்கன்னா நேம் காலத்திலேருந்து செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ நான் தேட போகிறது எம்ப்ளாய் ஐடியை வச்சு தேடுறதுனால நான் எம்ப்ளாயி ஐடியிலேருந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இல்லை நேமை வச்சு தேட போகிறீங்கன்னா நேம் காலத்துலேருந்து செலக்ட் பண்ணிக்கணும். இந்த டேபிள் அரேன்றது லுக்கப் வேல்யூவாக நீங்கள் எதை சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த காலத்தில் இருந்தால் செலக்ட் பண்ணணும். நான் எம்ப்ளாய் ஐடி வச்சு சூஸ் பண்ணியிருக்கிறதுனால எம்ப்ளாய் ஐடியிலேருந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். கமா இப்போ நான் செலக்ட் பண்ணியிருக்க அந்த டேபிள் அரேயில் எம்ப்ளாயோடைய லொக்கேஷன் தான் நம்ம தேட போகிறோம். ஸோ எம்ப்ளாயோட லொக்கேஷன்றது எத்தனாவது காலத்தில் இருக்குது? நான் செலக்ட் பண்ணியிருக்க டேபிளை பார்க்கும்போது 1, 2, 3, 4, 5. ஸோ 5th காலம். ஸோ 5வது இடத்துல தான் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தேர்ட் கண்டிஷன் காலம் இன்டெக்ஸ் நம்பர். இப்போ நான் எத்தனாவது காலத்தில் தேடணும்? 5வது காலத்தில். ஸோ 5, கமா இப்போ இந்த இடத்துல அப்ராக்சிமேட்டாக ஸோ எனக்கு ரேண்டமாக ஒரு ஆன்சர் நினைக்கிற பட்சத்தில் ட்ரூவை சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கரெக்டாக எனக்கு மேட்ச் பண்ணி நினைக்கிற பட்சத்தில் ஃபால்ஸுன்றதை நம்ம சூஸ் பண்ணிக்கணும். ஸோ இங்கே நான் சூஸ் பண்ணுறது ஃபால்ஸ். அப்ராக்சிமேட்னா ரேண்டம் ஒரு ஆன்சர் வந்துடும். எனக்கு கரெக்டாக மேட்ச் ஆகி வரணும். எக்ஸாக்ட் மேட்ச் வர்றதுக்காக தான் நான் ஃபால்ஸ்ன்றதை சூஸ் பண்ணிக்கிறேன். ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ என்டர். இப்போ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா எனக்கு 109ன்றவங்களுடைய லொக்கேஷனுக்கு வந்திருக்கு. சப்போஸ் இங்கே 105 நான் சேஞ்ச் பண்ணுறேன்னா இங்கேயும் எனக்கு என்ன ஆகுனா சேஞ்சஸ்ன்றது ஆகும். ஓகேவா? இன்னும் இது போல் எக்ஸல் பேசிக் நீங்கள் கற்றுக்கணும்னு நினைக்கிற பட்சத்தில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.